Hi, hello. Welcome to Thulasipoo Tuition Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 2ல numbers and sequence. Exercise number 2.6. Previous videoல நம்ம question number 2 and 3 பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம question 4 பார்க்கிறோம். The sum of first n terms of the certain series is given as 2n squared minus 3n. Shows that the series is an AP. என்ன சொல்லிருக்காங்க? First n terms of series கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து இந்த சீரிஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த சீரிஸ் நமக்கு AP அப்படின்றத நம்ம ஷோ பண்ணணும். So இப்போ let me take Tn be the nth term of an AP. So nth term அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் Tn. So இப்போ Tn equal to given equationல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா previous termல இருந்து present term subtract பண்ணோம். So இப்போ Sn minus Sn minus 1. So Tn இருக்கிற இடத்துல Sn minus Sn minus 1 என்னோட வேல்யூவை சேஞ்ச் பண்றோம். இப்போ Snக்கு தான் நமக்கு கொடுத்திருக்காங்க 2n squared minus 3n அப்படின்னு சொல்லிட்டு. இது Sn ஓட வேல்யூ. So இந்த ஃபார்ம்ல n இருக்கிற இடத்துல -1% n minus 1 அப்ளை பண்ண போறோம். So Sn equal to 2n squared minus 3n minus Sn minus 1 அப்படின்னும்போது 2 into n இருக்கிற இடத்துல n minus 1 next square இருக்கிறதுல square minus 3 into n இருக்கிறது n minus 1. So next 2n squared minus 3n minus இந்த 2 அப்படியே வச்சுக்கிறோம். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா a minus b the whole square formula. So அப்போ a minus b the whole square அப்படின்னு சொல்லும்போது a squared plus b squared minus 2ab அந்த ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம். மைனஸ் இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3n 3 into n 3n minus into minus plus 1 3 is 3. So next thing 2n squared minus 3n minus அந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 2n squared plus 1 2 is 2 minus 2 into 2n 4n ஆயிடும் minus 3n plus 3. So இப்போ இந்த மைனஸை வெளியில் மைனஸை பிராக்கெட் குள்ள கொண்டு போறோம். 2n squared minus 3n minus 2n இங்க 2 இருக்கு 2 plus 3 5 so plus 5 இருக்கு இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது minus 5 next இங்க ஒரு 4n இங்க 3n இருக்கு so இப்போ minus 7n இங்க minus into minus plus 7n ஆயிடும். So இப்போ minus 2 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இங்க ஒரு n term இருக்கு இங்க ஒரு n term இருக்கு இங்க plus and minus symbol மாறி வந்திருக்கிறதால plus minus minus so minusனா subtract பண்றோம் 7 minus 3 4 பெரிய நம்பரோட சைன் வந்து பாசிட்டிவ் so you have to take positive 4n minus 5 so அப்போ tn ஓட வேல்யூ என்னது 4n minus 5. இப்போ n இருக்கிற இடத்துல நம்ம 1 அப்ளை பண்ண போறோம் because இந்த term வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் இந்த சீரிஸ் வந்து AP அப்படி நம்ம ஷோ பண்ண சொல்லிருக்கோம். இப்போ ஷோ ப்ராசஸ்க்கு வந்திருக்கும். இப்போ n இருக்கிற இடத்துல 1 tn equal to 4 into 1 minus 5 4 ones are 4 4 minus 5 equal to minus 1. இப்போ n இருக்கிற இடத்துல 2 அப்ளை பண்றோம் 4 into 2 minus 5 equal to 3 4 2s are 8 8 ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 3 நெக்ஸ்ட் n இருக்கிறதுல 3 அப்ளை பண்றோம் 4 3s are 12 12 minus 5 7 நெக்ஸ்ட் 4 அப்ளை பண்ணா 4 4s are 16 16 minus 5 11. So அப்போ இந்த சீரிஸ் எப்படி நமக்கு ஆரம்பிக்குது -3 sorry -1 3 7 11 எக்ஸெட்ரா இதே மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஒரு சீரிஸ் வந்து AP அப்படின்றது எப்படி வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் வச்சு தான் ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ காமன் டிஃபரன்ஸ் சேமா இருந்தா மட்டும்தான் அது AP otherwise it is not a AP. So இப்போ D equal to T2 minus T1 so T2 ஓட வேல்யூ 3 T1 ஓட வேல்யூ -1 minus minus plus ஆயிடும் 3 plus 1 4 so T3 minus T2 equal to 7 minus 3 7 minus 3 4 so அப்ப first two numbers எடுத்து difference கண்டுபிடிக்கும் போது நமக்கு 4 இருந்தது அடுத்த சீரிஸ் எடுத்து பண்ணும்போது 4 so அப்ப common difference வந்து 4 so அதனால நம்ம ஃபைண்ட் பண்ண அந்த சீரிஸ் is an AP the series is an AP. Thank you.